நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். கடந்த வாரம் சந்தித்த நம்முடைய கதிரியக்க நிபுணர் டாக்டர் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். நம்மகிட்ட தொடர்ந்து பேசுகிறோம். ருத்ரேஷம் அவர்களே அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கடந்த வாரம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்த நேர்கள் நமக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் நேர்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்துடுறேன். நேர்களே, கதிர்வீச்சு மற்றும் ரேடியாலஜி இது குறித்த உங்களுக்கு அச்சங்கள் ஐயங்கள் எதுவும் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு நேரலையில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கமெண்கள் 0442311361. மீண்டும் சொல்கிறோம், 044. சென்னையில் இருப்பவர்கள் இந்த இணைப்பெண் தேவையில்லை. சென்னையை நீங்களாக மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் 0424231361 என்கின்ற தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் நம்முடைய டாக்டர் அவங்க பதில் சொல்ல காத்துட்ருக்குறாங்க. குறிப்பாக இந்த பெண்கள் கர்ப்ப காலங்களில் எக்ஸ்ரே எடுக்கலாமா, ஸ்கேன் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. அப்புறம் சின்ன குழந்தைகள் திடீர்னு அழுகுது, போய் ஒருத்தவொடனே நம்ம ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கலாமா அப்படின்ற பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி அதுபோக ஒரு ஸ்கேன் எடுக்க போகிறோம், நம்ம கூட ஒரு ஆள் போகும்போது அவங்களுக்கு கதிர்வீச்சு தாக்குதல் ஏற்படுமா, இப்படி பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். அப்புறம் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்தோம், எங்களுக்கு உடலில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வருமா, அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் நேரடியில் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர், நம்ம கடந்த முறை உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தும் பொழுது நீங்கள் கதிர்வீச்சில் நீங்கள் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னீங்க. இதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க டாக்டர்? நான் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரியில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன், ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜில். மற்றும் நான் கேர்மெட் ஸ்கேன்ஸ் தனியாக ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன் கடைசி ஒரு 7-8 வருஷமாக. இது வரைக்கும் ஒரு 50,000 மேலே கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன் பார்த்துருக்கேன் நான் இது வரைக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் டீச்சர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டீச் பண்ணிகிட்டு இருக்கேன். இது இல்லாமல் நிறைய மருத்துவக் கல்லூரிக்கு நான் எக்ஸாமினராகவும் போயிருக்கேன். நான் இவ்வளோ பல்வேறு விஷயங்கள் பண்ணி 50,000 பெண்களுக்கு ஆமாம், இது வரைக்கும் என்னோட கடைசி ஒரு 10 வருஷத்துல நான் இவ்வளோ பேருக்கு நான் ஒரு 50,000 பெண்களுக்கு மேலே நான் ஏஎன்சி ஸ்கேன் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான். கண்டிப்பாக. இப்போது கருவில் இருப்பது ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு 2000 மேபி எனக்கு தெரிஞ்சு 2005க்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அது தடை சீக்கிரட்டா இருந்துச்சு. ஆனா இப்போ அரசாங்கம் இப்போ தடை வச்சிருக்காங்க. அது நல்லதா கெட்டதா நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது கெட்டதுதான் இல்லையா? இப்போ நிறைய மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கருக்கலைப்பு ரொம்ப காமன். இப்போ சில மாவட்டத்தில் அதுக்காகவே கவர்மெண்ட் பிஎன்டிடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி, அதே மாதிரி ரேடியாலஜிஸ்ட்டுக்கும் கைனகாலஜிஸ்ட்டுக்கும் தான் இதுக்கான சர்டிஃபிகேட், ஸ்கேன் சென்டர் நடத்துறதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்து அதுக்கான கவர்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணி அது நம்ம உரிமம் பெற்றதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்கேன் மிஷினும் வாங்க முடியும், ஸ்கேன் சென்டர் நடத்த முடியும். ஸோ இது எல்லாமே இல்லாமல் நம்ம எத்தனை கர்ப்பிணி பெண்களை நம்ம மாதம் ஸ்கேன் பண்ணியிருக்கோம், அதுக்கான நம்ம அவங்களோட டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் நம்ம மாதம் பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்தில் நம்ம அதை நடத்துகிறோமோ அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, இந்த ஜேடி ஆஃபீஸ்க்கு நம்ம இதை டீட்டெயில்ஸாக அனுப்பணும். அனுப்பிட்டு நம்மக்கிட்ட யார் ஸ்கேனுக்கு வந்திருக்கா, எந்த மாதத்தில் நம்ம ஸ்கேன் எடுத்திருக்காங்க, இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். இது கண்டிப்பாக ஒரு தீங்கான விஷயம்தான். யாரும் இதை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்காதீங்க. குழந்தைன்றதே ரொம்ப முக்கியமான விஷயம். குழந்தை பிறக்கிறது இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காமல் ஐவிஎஃப் அது நிறைய ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. குழந்தை பிறக்கும் போது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கேன்ற சந்தோஷத்தில் எல்லா குழந்தையும் ஒன்று போல் பார்த்து சந்தோஷமாக நம்ம அந்த குழந்தைய வளர்க்கணும். பிறப்பில் ஆண் பெண்ணா எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அருமையாக சொன்னீங்க. ஒரு அவேர்னஸ் ஒன்று கேட்டு. கண்டிப்பாக டாக்டர், இப்போ நம்ம லாஸ்ட் வீக் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி நம்ம ஷோ வைண்ட் அப் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஆக்சிடெண்ட் சிச்சுவேஷனில் பேஷண்ட்ஸ் அவங்க வர்றாங்க அப்படின்னா முக்கியமாக தலையில் அடிபட்டிருக்கு, கையில் அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னா அதாவது தலைக்கு கீழே என்ன இருந்தாலும் நம்ம ஒரு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த தலைக்காயம் அப்படின்றப்போ ஒரு சின்ன ஒரு வீக்கம் இருந்தால் கூட அந்த எம்எல்சி, ஏன்னா போலீஸ் கேஸ் வரும்பொழுது ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் அது நார்மலாக சிடி ஸ்கேன், அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அன்ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் டாக்டர்? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு பேஷண்ட் ஆர்டிஏ கேஸ், ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நடக்குது, எதுனா ஒரு ஹெட் இன்ஜுரி நடக்குதுன்னா அவங்க பேஷண்ட் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, அன்ஸ்டேபிளாக இருக்காங்கன்னா நம்ம உடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சிடி ஸ்கேன் இருக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிடணும். எவ்வளோ சீக்கிரம் நம்ம போய் சிடி ஸ்கேன் எடுக்கிறோமோ நம்மளுக்கு அவங்களுக்கு ஸ்கல்லில் தலையை எலும்பில் எதனா ஃப்ராக்சர் இருக்கா, அதே மாதிரி நம்மளுக்கு ரத்த கட்டி எதனா உள்ள இருக்கா, அதுக்கப்புறம் இது எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம உடனே கொடுக்கும்போது அவங்களுக்கு நியூராலஜிக்கல் டெஃபிஷியன்ட் இல்லாமல், சப்போஸ் கை கால் செயல் எடுக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம அது எல்லாமே கொஞ்சம் முன்னாடியே தடுக்க முடியும். முன்னாடியே நம்மளுக்கு அது ஏன்னா எம்ஆர்ஐ பிரெயின் கண்டிப்பாக எடுக்க மாட்டோம், நம்ம அடிபட்டு வரும்போது சிடி பிரெயின் உடனே எடுப்போம். எதுக்காகனா
உடனே நம்மளுக்கு ரிப்போர்ட்டும் கிடச்சிரும். அது எடுக்கிறமான நேரமும் ரொம்ப கம்மி. அதே மாதிரி ரத்த கட்டி எதனா இருக்குது, ஃப்ராக்சர் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம சிடி ஸ்கேனில் தான் உடனே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நீங்கள் சப்போஸ் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, அடிபட்டுடுச்சு, இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு வந்து லைட்டாக அன்கான்ஷியஸாக இருந்தீங்க, 5 மினிட்ஸோ 1 மினிட்டோ 2 மினிட்டோ அன்கான்ஷியஸாக இருந்தீங்க, உங்கள் காதில் ரத்தம் வருது, மூக்கில் ரத்தம் வருது, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே விழுந்ததுக்கப்புறம் அவங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு ஒரு அம்னீஷியா ஸ்டேஜில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்கெல்லாம் போய் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துடணும். ஒரு சின்னதாக மூளையில் ரத்த கட்டி இருந்தாலும் அது பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம தடுத்துட முடியும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயதானவங்க கீழே விழுந்துட்டாங்க, அவங்க அடிபட்டிருக்கு, இல்லைனா ஆல்ரெடி அவங்க வந்து ஹார்ட்டுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காங்க, ரத்த கட்டாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிபிளேட்லெட் டேப்லெட்ஸ் எதுனா எடுத்துகிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க அடிபட்டால் உடனே போய் சிடி ஸ்கேன் எடுத்து தலையில் எதுனா ரத்த கட்டி இருக்காலோ இல்லைனா நம்மளுக்கு வந்து ஃப்ராக்சர் இருக்காலும் உடனே எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சிம்டம்ஸ் தெரியும். அதனால தான் நம்மளுக்கு 24 ஹவர்ஸ் அவங்கள வந்து நம்ம அப்சர்வேஷனில் வைப்பாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது, நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த ரத்த கட்டி பெருசாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால ஒரு 24 ஹவர்ஸ் சிம்டம்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்காங்க, கான்ஷியஸாக இருக்காங்க, ஜிசிஎஸ் மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அவங்கள வந்து நம்மளுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புவாங்க. ஆனால் இந்த சிடி ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லையும் ஹெட் இன்ஜுரிலையும் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வந்து அந்த மூமெண்ட்டை வந்து சேவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக எடுக்கிறதுக்கும் இந்த சிடி ஸ்கேன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் தமிழக அரசு கூட இன்னும் காக்கும் 48 கண்டிப்பாக நாள் ரொம்ப முக்கியமான ஆக்ஷன் நடக்கும். டாக்டர், இப்போ தலைக்கு மேலே இருக்கிறதுக்கு நம்ம சிடி ஸ்கேன் பெட்டரா இல்லை வந்து செஸ்ட் இப்போ இல்லை? கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு கீழே விழுறாங்க, ஒரு வண்டி மோதி கீழே விழுந்துடுறாங்க, இல்லைன்னா வந்து பைக் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்துடுறாங்கன்னா அவங்களுக்கு தலையில் மட்டும் அடிபடாது, அவங்களுக்கு மார்பக பகுதியில் அடிப்படலாம், அதுக்கப்புறம் வயிற்றில் அடிப்படலாம், ஸ்பைனில் அடிப்படலாம். அப்போ என்னன்னா சிடி ஸ்கேன் நம்ம எடுத்து பார்க்கும்போது லங்ஸ்ல எதனா தண்ணி தங்கியிருக்கா, அதே மாதிரி லிவர்ல எதனா இன்ஜுரி ஏற்பட்டிருக்கா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலும்பு எதனா உடஞ்சிருக்கா, அது நம்ம சிடி ஸ்கேன்லேயே பார்த்துடலாம். சிடி ஸ்கேன்லேயே பார்த்துட்டு நமக்கு தெரிஞ்சிடும் உடனே. சப்போஸ் லங்ல இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இல்லை ஐ மீன் தண்ணி கோத்துருக்கு, தண்ணி நிறைய வந்து சேர்ந்துருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் செஸ்ட் எலும்பு உடஞ்சிருக்கு, நம்ம எக்ஸ்ரே தனியாக தான் எடுக்கணும் இல்லை, சிடிலே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணும் போது நம்மளுக்கு ஹெட்டும் கவர் பண்ணிடலாம், நம்மளுக்கு வந்து செஸ்ட்டும் கவர் பண்ணி ஒரே ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம உடனே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஹெட் இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஆர்டிஏன்னு வராங்கன்னா அவங்கள தலையில மட்டும்தான் அடிபட்டிருக்குன்னு இருக்காது இல்லையா, அவங்களுக்கு வாயில் அடிபட்டிருக்கலாம், பல்லு கீழே விழுந்திருக்கலாம். இப்போ எப்பவுமே வந்து ஒரு ஆர்டிஏ கேஸ்ன்னு வரும்போது ஒரு குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் தான் அவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ நியூராலஜிஸ்ட் ட்ரீட் பண்ணுவாங்க, நியூரோ சர்ஜன் ட்ரீட் பண்ணுவாங்க, இப்போ கை கால் எலும்பு உடஞ்சிருக்குன்னா ஆர்த்தோபெடிஷன் ட்ரீட் பண்ணுவாங்க, இப்போ பல்லு தாடை உடஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸோஃபிசியலி சர்ஜன்ஸ் வந்து அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த காலருக்கு அப்புறம் நம்ம பேசலாம். கண்டிப்பா. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க பெயர், எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், என்னோட நேம் ஆனந்தி. எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் சார். ஓகே, உங்க டவுட் என்ன ஆனந்தி? எனக்கு வந்து நெக்ல கொஞ்சம் வீக்கம் இருக்கு, 1 இயராவே இருக்கு. சரிங்கம்மா. பக்கத்துல இருக்கிற டாக்டர் கன்சல்ட் பண்ணிருந்தேன். ஓகே. அவங்க ஸ்கேன் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்கேன் எடுத்துட்டு மறுபடியும் போய் சஜஸ்ட் பண்ணேன். டேப்லெட்லாம் கொடுத்தாங்க. நான் 1 இயராவே எடுத்துட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு வீக்கம் மட்டும் குறையவே இல்லை. எந்த சைடு, லெஃப்ட் சைடா ரைட் சைடா? ரைட் சைடு இருக்கு சார். ஓகே, நம்ம இப்ப டாக்டர் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. டாக்டர் நீங்க இல்லை, இப்போ வீக்கன்னு அவங்க சொல்றாங்க. இது எந்த மாதிரி வீக்கன்? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கீழே விழுந்து அடிப்பட்டதுனால வீக்கம் ஏற்பட்டதா, இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து நெறிக்கட்டி, கழுத்து 2 சைடில் நெறிக்கட்டி இருந்திருக்கலாம், இல்லை தைராய்டில் எதனா லீஷன் இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுதான். இப்போ வந்து சப்போஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு, செஸ்ட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்லைன்னா அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில யாருக்குன்னா டிபி இருந்திருக்கு. அவங்களுக்கு டிபி இருந்ததுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி தெரியும்னா கழுத்தில் வந்து லிம்ஃப் நோட்ஸ் மூலமா என்லார்ஜா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் நெக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பார்ப்போம். இப்போ நீங்க ஆனந்தி அல்ட்ராசவுண்ட் நீங்க எடுத்திருக்கீங்களா? ஆமா சார், நான் அல்ட்ராசவுண்ட் எடுத்திருக்கேன். அதுல என்ன ரிசல்ட் வந்திருக்கு? லிம்ப் நோட் இருக்குன்னு தான் நோட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ அல்ட்ராசவுண்ட் எடுத்துட்டாங்க. நீ அடுத்து ஃபர்தர் அவங்க இப்போ என்னன்னா அந்த அல்ட்ராசவுண்ட் நெக் எடுத்துட்டாங்க இல்லையா, இப்போ நம்ம அடுத்தது வந்து லிம்ஃப் நோட் இருக்குன்னு அவங்களுக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்தது எஃப்என்எஸ்சின்னு சொல்லி ஃபைன் நீடல் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜின்னு பண்ணுவாங்க. அந்த உள்ள இருந்து அந்த சின்னதா ஒரு சதையை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கா, இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க உடனே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால நீங்க அடுத்தது வந்து ஒரு ரேடியாலஜிஸ்ட் பார்த்துட்டு எஃப்என்எஸ்சி எடுத்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு டிபியா இல்லையான்னு சரியாயிடும். சப்போஸ் வந்து உங்களுக்கு டிபினா அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். டிபி இல்லை அப்படின்னா சாதாரண நம்மளுக்கு வேற எதனா இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கலாம், அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்தா நம்மளுக்கு அது குணமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே ஆனந்தி, உங்களுக்கு போதுமான தகவல் கிடைச்சு? ஓகே சார். ஓகே ஓகே, நன்றிமா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நன்றி அழைத்தமைக்கு மிக்க நன்றி. டாக்டர், நம்ம இப்போது இவங்களுக்கு வந்து ரேடியாலஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்.
அடுத்து வந்து அல்ட்ராசவுண்டு அவங்க சொன்னாங்க. இப்போது இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் இந்த சிடி ஸ்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த அல்ட்ராசவுண்ட் சிடி ஸ்கேனை தாண்டி இந்த எம்ஆர்ஐயில் வந்து என்னென்ன நன்மைகள் நமக்கு இருக்குது டாக்டர்? இப்போ எம்ஆர்ஐன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட்ஸ், இப்போ சப்போஸ் நம்ம ஒரு கீழே விழுந்துட்டோம், நமக்கு வந்து ஒரு ஏசிஎல் டியர் இருக்குது, லிகமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஆர்ஐயில் தான் கிளியராக பார்க்க முடியும். இப்போ எம்ஆர்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின்ட் சம்மந்தமானதோ இல்லைனா நம்ம ஸ்பைன் சம்மந்தமானதோ, நம்ம ஸ்பைன் தேய்மானம் இருக்குது, இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது எம்ஆர்ஐயில் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம பார்க்கலாம். சிடி ஸ்கேனை விட நம்ம எம்ஆர்ஐயில் நல்லா தெரியும். எனி ஜாயின்ட்ஸ், நம்ம ஷோல்டர் பட்டையாக இருக்கலாம், கை கால் பட்டையாக இருக்கலாம், இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கே ஜாயின்ட்ஸில் நம்மளுக்கு எனி லிகமெண்ட் டியர் சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்கு லிகமெண்ட்ஸ் எல்லாமே எம்ஆர்ஐயில் தான் கிளியராக தெரியும். இந்த எம்ஆர்ஐயில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற காலருக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக. வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்கள் பெயர் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நாங்கள் ஜேம்ஸ் ராஜபாளையத்திலிருந்து பேசுகிறோம் சார். வணக்கம் ஜேம்ஸ், உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? சார் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் 2 வீலர் ஆக்சிடென்ட்டில் கீழே விழுந்து. சரிங்க. கீழே விழுந்து வலது பக்கம் சைடில் ஷோல்டர்லாம் அடி விழுந்து சார். ஓகே. ஷோல்டரில் அடி விழுந்து நாங்கள் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் மாவு கட்டு போட்டோம். சரிங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல மாவு கட்டு எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு மாவு கட்டு போட்டாங்க. அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் போகும்போது அந்த கெட்ட பிரிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. அதுல வந்து ஃப்ராக்சர் தெரியாது கணிச்சாங்க. இப்ப என்னன்னா மறுபடியும் என்னால கையை அந்த தூக்கவே முடியல. மறுபடியும் அதே வீட்டம். இப்போ இந்த நிகழ்வு எத்தனை நாள் இருக்கும்? இப்ப நடந்து வந்து 3 மாசம் ஆச்சு. 3 மாசம் 90 நாள். இப்போ திருப்பி அந்த நடல வந்து உங்களுக்கு வலி வருது. ஆமா. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் உங்களோட கேள்வி. ஆமா. ஓகே, நம்ம டாக்டர் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்போ நீங்க என்ன ஸ்கேன் சார் எடுத்தீங்க? எம்ஆர்ஐ எடுத்தீங்களா, சிடி ஸ்கேன் எடுத்தீங்களா சார்? சிடி ஸ்கேன் எடுத்தீங்களா? இப்போ உங்களுக்கு தோள்பட்டையில அடிபட்டு ஃப்ராக்சர் இருந்ததுங்களா உங்களுக்கு? ஆமா, ஃப்ராக்சர். இப்போ ஃப்ராக்சர் கூடிடுச்சுன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா சார். இப்போ ஃப்ராக்சர் கூடிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? கூடிடுச்சு, ஆனா வலி கொஞ்சம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் இப்ப கிட்ட பிரிச்சு 1.5 மாசம் மேல ஆச்சு. ஆனா வீக்கம் எதனா இருக்குங்களா உங்களுக்கு? வீக்கம் இல்ல சார், அதாவது கையை வந்து ஊட்ட முடியல, கையை தூக்க முடியல. ஓகே. ஒரு பஸ் படிக்கட்டுல கூட என்னால ஏற முடியல. ஓகே ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ நம்மளுக்கு காயம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட இப்போதான் ஒரு குறுகிய காலம் தான் இருக்கும் இல்லையா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு இது ஒரு ஜென்ரல் எக்ஸசைஸ், ஒரு ஃபிசியோதெரப்பி மாதிரியோ ஒரு ஜென்ரல் எக்ஸசைஸ் நம்ம வந்து கண்டிப்பாக எடுக்கணும். மூமெண்ட்ஸ் இருக்கணும், கையை கொஞ்சம் மேலே தூக்குறது கீழே. ஏன்னா நம்மளுக்கு அடிபட்டிருக்கிறது வந்து ஒரு ஜாயிண்ட்ல தானே அடிபட்டிருக்கு இல்லையா உங்களுக்கு? ஜாயிண்ட்ல அடிபட்டதுனால கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி இப்போ நம்மளுக்கு இருக்காது. அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம இப்போ கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஃபிசியோதெரப்பியும் கொஞ்சம் எக்ஸசைஸும் நம்மளே கொஞ்சம் வீட்டில் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஆர்த்தோபெடிஷனை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட வந்து ஃபிசியோதெரப்பிக்கான ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்கள் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அவங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு வந்து வலி நிவாரண மாத்திரை உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப உங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது, குறையில, எதனா லிகமெண்ட்டில் பிரச்சனை இருக்குது, ஆனால் நம்ம கண்டிப்பாக எம்ஆர்ஐ தான் எடுத்து பார்க்கணும். எம்ஆர்ஐயில் தான் வந்து நம்ம லிகமெண்ட் டியர் எதனா இருந்தால் கண்டிப்பாக எம்ஆர்ஐயில் தான் தெரியும். நம்ம சிடி ஸ்கேனில் வந்து போன் சம்மந்தமானது நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் லிகமெண்ட் அந்த மாதிரி சம்மந்தமானது பார்க்கும்போது நம்மளுக்கு எம்ஆர்ஐயில் தான் பெஸ்ட்டாக தெரியும். நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் ஒரு ஆர்த்தோபெடிஷனை கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஜேம்ஸ், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். அழைத்தமைக்கு மிக்க நன்றி சார். நம்ம அந்த சிடி ஸ்கேன் இப்போ நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பேசிட்டு இருக்க நேரத்தில் அவங்க வந்தாங்க. ஸோ இப்போ இவரே ஜேம்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்குறாங்க, அந்த ஃப்ராக்சர் கூடிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வலி இருக்குது, அதே இடத்துல வலி இருக்குது அப்படின்றப்ப வந்து ஃபிசியோதெரப்பி போங்க அப்படின்றீங்க. போகிறதுக்கு முன்னாடி ஒரு எம்ஆர்ஐ பண்ணிட்டு போனால் நல்லா இருக்குமா? இல்லை சார், எப்படின்னா ஒரு கன்சல்ட் நம்ம எடுத்துக்கலாம். வெளிப்பக்கமாக வீக்கம் இருக்கா, இப்போ சப்போஸ் வந்து அந்த ஸ்கின் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் சுற்றி இருக்கா, அந்த காயம் ஆறி இருக்கலாம், உள்ள எலும்பு கூடி இருக்கலாம், இன்ஃப்ளமேஷன் வேற எதனா ஒரு கட்டு கட்டி இருப்பாங்க இல்லையா, ரொம்ப நாள் அந்த கட்டு கட்டினா ஸ்கின்ல எதனா இன்ஃப்ளமேஷன் இருக்கா, இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மொபிலிட்டி இருந்திருக்காது இல்லையா, கட்டு கட்டும் போது கையோ இப்படியோ நம்ம ஸ்டிஃபா வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கான மொபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த மூவ்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ரிஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கும் ஒரு 1.5 மாசம். அந்த திருப்பி அந்த மூவ்மெண்ட்ஸை வந்து நம்ம ஃபிசியோதெரப்பி மூலமா நம்ம திருப்பி அதை கொண்டு வரும்போது நம்மளுக்கு கொஞ்ச நாள்ல தானா அது சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் நம்ம லிகமெண்ட்ல அடிபட்டு இருக்கு, லிகமெண்ட் டியர் இருக்குன்னா கண்டிப்பா நம்ம சிடில தெரிஞ்சிருக்காது. அப்போ நமக்கு எம்ஆர்ஐ ரொம்ப வலி உங்களுக்கு குறையவே இல்லை, வலி நிவாரணி மாத்திரை எடுத்தும் உங்களுக்கு குறையலன்னா அப்போ நம்மளுக்கு எம்ஆர்ஐ எடுத்து அதுக்கான தீர்வை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த அழைப்பாளர் வந்து நம்ம பேசலாம். வணக்கம், ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க பெயர் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார் தீபிகா, சென்னையில இருந்து பேசுறேன். உங்க பேர் என்னமா? ஹலோ, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருதுமா, கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. நல்லா இருக்கும். சார் என் பேர் தீபிகா, சென்னையில இருந்து பேசுறேன். வணக்கம் தீபிகா, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன?
சார் எனக்கு ஃபாஸ்ட் 10 இயர்ஸா வந்து ஷோல்டர் பெயினா இருக்கு. எந்த லெஃப்டா ரைட்டா? ரைட் சார். ஓகே, ரைட்டு ஷோல்டர் ஆங்கிளில் பெயின் இருக்கு உங்களுக்கு? ஆமா சார். சொல்லுங்க. அது வந்து எம்ஆர்ஐ எடுத்தா கரெக்டா வரும். அதுல எனக்கு ப்ராப்ளம் தெரியுமா இல்ல சிடி எடுத்தா ப்ராப்ளம் தெரியுமா? ஓகே, உங்களுடைய கேள்விக்கு டாக்டர் சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க எம்ஆர்ஐ எடுத்தாதான் உங்களுக்கு அது கிளியரா தெரியும். இப்போ நமக்கு சப்போஸ் போன் சம்பந்தமானது எதனா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, இப்போ அன்னெசரி வந்து எம்ஆர்ஐ சிடினா உங்களுக்கு ஒரு ரேடியேஷன் இருக்கும், எம்ஆர்ஐனா கண்டிப்பா ரேடியேஷன் கிடையாது. உங்களுக்கு வயசு என்னமா இருக்கும்? எனக்கு 29 சார். அதுதான், இப்போ அன்னெசரி ரேடியேஷன் நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்போ உங்களுக்கு அது பெயின் இருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணிட்டு அவரோட ஒப்பீனியன்ல வந்து நீங்க ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது. ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு அது என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு கிளியரா அதுல தெரிஞ்சிடும். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். நன்றி தீபிகா. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. சார், இப்போ நம்ம எம்ஆர்ஐ பேசியிருக்கனால எல்லாமே எம்ஆர்ஐ சேர்ந்து தான் வருது. இப்போ பை பர்த்னு நான் சொல்கிறது என்னென்னா வந்து ஒரு 6 வயதுலேருந்து ஒரு இப்போ பேசுகிறவங்க ஒரு 25+ கூட இருக்கலாம்னு வைங்களேன். அவங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடு தூங்குறதுல லெஃப்ட் சைடே தலையை அப்படி சாய்ச்சி வச்சுட்டு ஒரு சைடாக படுக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ நிற்கும் போகும்போது பாடி ஸ்ட்ரக்சரில் ஒரு சில கழுத்து அப்படி சாய்ச்சிட்டு நிற்பாங்க. ஸோ இதனாலையும் அந்த எலும்பு ப்ராப்ளம் கண்டிப்பாக என்னென்னா, நம்ம ஒர்க் இப்போ ரொம்ப நேரம் இப்போ வந்து ஐடி எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்மளே ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறோன்னா அப்போ அவங்க வந்து பாடி போஸ்டர் இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, கழுத்து இப்படியே குனிஞ்சு அவங்க சிஸ்டமை பார்த்துட்டு இருக்காங்க, இல்லை கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்னன்னா மார்னிங் எழுந்துட்டு கழுத்துக்கான எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணணும், கை கால மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ட்ரில்னு இருக்கும், நம்மளுக்கு வந்து பிடி அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கால் மூவ்மெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அந்த எக்ஸசைஸை வந்து ஒகேஷனல் போனோம்னா நம்ம அந்த கிணத்துல நீச்சல் அடிக்கிற அது எல்லாமே, ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜாயின்ஸை மூவ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜாயின்ஸ்ல ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், பெரிய ப்ராப்ளம் இருக்காது. மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகாது. நம்ம எதுவுமே பண்ணாம மூவ்மெண்ட்ஸ் ஒரே பொசிஷன்ல ரொம்ப நாள் ஒரு வேலையை பார்க்கும்போது நம்மளுக்கு சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் வந்து வெறும் கழுத்து வலி மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இப்படி பொசிஷன்ல திடீர் திரும்பும் போது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தீராத ஒரு வலி இருந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு நிறைய டிஸ்கம்ஃபர்ட் இருந்துட்டே இருக்கும். இதனால இது ரொம்ப நாள் ஒரே விஷயம். அதனால நம்ம சப்போஸ் ஒர்க் பிளேஸ்ல இருக்கிறோம், நம்ம ஒர்க் பண்றோம்னா அப்பப்போ எழுந்து ஒரு 1/2 hour ஒன்ஸ் நம்ம நடக்கலாம், இல்ல கழுத்தை இப்படி நம்ம கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், கை காலை கொஞ்சம் நம்ம ஃப்ரீ பண்ணி விடலாம். ஏன்னா இதனால ஒரே இடத்துல ரொம்ப நாள் நம்ம கையை காலை ஆட்டாம உட்காரும் போது நம்ம இதய துடிப்பும் பெருசா வந்து ஒர்க் இருக்காது. அதுக்கு நம்ம அப்பப்போ ஒரு வாக் பண்ணும் போது நம்ம பிளட் ஃப்ளோ நார்மலா இருக்கும், நம்ம உடம்புல நம்மளுக்கு இதய துடிப்பும் சீரா இருக்கும், நம்மளுக்கு உடம்புலயே டிவிடின்ற ஒரு ப்ராப்ளமும் வராது, டீப் வெயின் த்ராம்போசிஸ், ரத்தம் ஒரே இடத்துல இருக்கும், அது உரையிற ப்ராப்ளமும் இருக்காது. இது எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணா நம்ம ஆஃபீஸ்ல ஒரு 8 hours ஒர்க் இருந்தாலும் நடுவுல அப்பப்போ நம்ம போய் நடந்துட்டு வர்றதோ இல்லைன்னா வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டேர்ஸ் இருந்தா நம்ம ஏறி போறோம்னா ரொம்ப நல்லது. அப்போ வந்து நம்ம ஜாயின்ஸ்ல இருந்து எல்லாமே ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். நீங்க லாஸ்ட் எபிசோட்ல கூட சொன்னீங்க காலையில வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வாக்கிங் ஆர் ஜாக்கிங் போறது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அது வந்து அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா இயங்குவதற்கு உண்டான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சரி, எம்ஆர்ஐ நம்ம வரும்பொழுது சிடி அல்ட்ராசவுண்டை தாண்டி எம்ஆர்ஐல வேற என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு இருக்கு டாக்டர்? அக்யூரன்சியா நம்ம அதில் பார்க்க முடியுமா? இப்போ கண்டிப்பா இப்போ பேசலாமா? ஒரு காலர் வந்துட்டாங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, உங்க பெயர், எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், நான் பாமா, சென்னையில இருந்து பேசுறேன் சார். வணக்கம் பாமா, உங்களுடைய கேள்விகள் என்ன? சார், எனக்கு 5 வருஷமா தைராய்டு இருக்கு சார். சரிங்க. தைராய்டுனால எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், அந்த முடி லாஸ் அதிகமாயிட்டே இருக்கு சார். ஓகேமா. வெயிட் அதிகமா போட்டுட்டு இருக்கேன், ரொம்ப டயர்டாவே இருக்கு. சரிக்கு நான் மாத்திரை எடுத்துட்டு தான் இருக்கிறேன். நானு எத்தனை வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க? 5 years இருக்கு. 5 வருடங்கள். சரிங்கம்மா, தொடர்ந்து சொல்லுங்க. இப்போ அதுக்கு என்ன என்ன எனக்கு முடி கொட்டுது ரொம்ப அதிகமா. ஓகே, இதுதான் உங்க கேள்வி. அதிகமா இருக்கு. நம்ம டாக்டர் ஓகே, நம்ம டாக்டர் ருத்ரா சார் சொல்றாங்க. சார் சொல்லுங்க. உங்களுக்கு வயசு என்னமா ஆகுது? எனக்கு 35 சார். 35 years ஆகுதுங்களா? உங்களுக்கு கழுத்து பகுதியில் எதனா வீக் எதனா இருக்குங்களா? கழுத்து பகுதியில எனக்கு முழுங்கும் போது லைட்டா வீக் இருக்கும் சார். வீக் இருக்குங்களா? உங்களுக்கு லாஸ்டா கழுத்துக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எதனா எடுத்து பாத்தீங்களா தைராய்டுக்கு? அதெல்லாம் எதுவும் எடுக்கல சார். தைராய்டுக்கு மாத்திரை போடுறீங்களா? மாத்திரை மட்டும் தான் சார் போடுறேன். ஒரு வாட்டி தைராய்டுக்கு மட்டும் ஸ்கேன் எடுத்து பாருங்க. தைராய்டுல வந்து எதனா நம்மளுக்கு லீஷன் இருக்கா, கட்டி இருக்கா, தைராய்டுல வந்து காய்டர் மாதிரி பிரச்சனை இருக்கா, இல்ல தைராய்டு கிளாண்ட் சுருங்கி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்க்கணும். இப்போ ஹைப்பர் தைராய்டிசம்னா நம்மளுக்கு வந்து எதனா தைராடாக்சிஸ் மாதிரி எதனா இருக்கா, இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கேன் மூலமா எடுத்து பார்க்கும்போது தான் அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். நீங்க பக்கத்துல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு அல்ட்ராசவுண்ட் தைராய்டு மட்டும் எடுத்து பாருங்க. அது எடுத்து பார்க்கும்போது அது கிளியரா அதுல என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களாம்மா, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா?
இல்ல சார், இதான் சார். ஓகே, நீங்கள் வந்து சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ultrasound பாருங்க, thyroid. அதுக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். அதுக்கு உண்டான தீர்வும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி நிகழ்ச்சி அழைத்தமைக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் அவ்வளோ அக்யூரன்சியாக நமக்கு கிடைக்குமா டாக்டர்? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ எம்ஆர்ஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்ட்ரோக்கில் வந்து நம்ம இனிஷியலாக வந்து நம்ம சிடி போட்டு பார்த்துடுறோம். ஆனால் எம்ஆர்ஐயில் வந்து நம்மளுக்கு அக்யூரேசியாக நம்ம பார்க்க முடியும் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸை. ரெண்டாவது அது இல்லாமல் எம்ஆர்ஐ எம்ஆர்வி நம்மள ஆஞ்சியோகிராம் நம்மளுக்கு ரத்த ஓட்டை எப்படி இருக்கு. இப்போ அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்லாம் எம்ஆர்ஐ வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ரிப்போர்ட் பார்க்க முடியும். அது கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். ஆமாம், கண்டிப்பாக நம்ம இந்த லெவலில் அந்த ஸ்ட்ரோக் அட்டாக் ஆயிருக்கு எல்லாமே நம்ம கிளியரா. இப்போ சப்போஸ் அது கிரானிக்கா முன்னாடியே அந்த எதனா இன்ஃபாக்ட் இருக்கா இல்லைன்னா இப்போதான் நம்மளுக்கு வந்திருக்கா, அதெல்லாம் எம்ஆர்ஐல நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் நம்ம. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து லம்பார் ஸ்பைன்லையோ இல்லைன்னா சர்விக்கல் ஸ்பைன்லையோ எதனா பிரச்சனை இருக்கும் போது அந்த ஓல் ஸ்பைனை நம்ம எம்ஆர்ஐல பார்க்கும்போது அதில் எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்கா, டிஸ்க் டிஜெனரேஷன் இருக்கா, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எங்கன்னா வந்து லாடோசிஸ் வந்து லாஸ் ஆஃப் லாடோசிஸ் இருக்கா, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இருக்கா, இது எல்லாமே வந்து கிளியராக நம்ம எம்ஆர்ஐல பார்க்க முடியும். பார்த்துட்டு அதுக்கான ரிப்போர்ட் கொடுக்க முடியும். கம்ப்ரெஷன் இருக்கா, அதுக்கான சர்ஜரி தேவைப்படுமா. சில பேருக்கு என்னன்னா கை கால் வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது, லெஃப்ட்ல ஸ்ட்ரென்த் இருக்குன்னுவாங்க, ரைட்ல ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னுவாங்க. உள்ள எதனா கம்ப்ரெஷன் ஏற்பட்டா கூட நம்மளுக்கு அந்த மாதிரி இது இருக்கும். சில பேருக்கு அடிக்கடி எனக்கு மயக்கம் வருது, என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியல, அப்போ சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் எதனா அதிகமா இருக்கா, அங்க எதனா கம்ப்ரெஷன் இருக்கா, இது எல்லாமே நம்ம எம்ஆர்ஐல தெளிவா பார்க்கலாம். சப்போஸ் இது இல்லாம பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் அல்ட்ராசவுண்ட் பிரஸ்ட் மேமோகிராஃபி பார்க்குறோம். சிடி பிரஸ்ட் நம்ம எடுக்க முடியாது, எம்ஆர்ஐ பிரஸ்ட் நம்ம எடுக்க முடியும். இது இல்லாமல் எதனா எக்டோபிக் பிரெக்னன்சி சப்போஸ் எம்ஆர்ஐல வந்து எதனா ஒரு ஓவரியன் டார்ஷன் வருதுன்னா நம்ம சிடியில் பார்க்க முடியாது, எம்ஆர்ஐல வந்து நம்ம கிளியரா பார்க்க முடியும். ஓகே டாக்டர், நான் தொடர்ந்து பேசுகிறேன். இன்னொரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்கள் பெயர், எங்கேருந்து அழைக்கிறீங்க? திருச்சியில் நினைக்கிறேன் சார். உங்கள் பெயர் சார்? ராகுல். வணக்கம் ராகுல், உங்களுடைய கேள்விகள் என்ன? என் கேள்விகள் வந்து பேக் பெயின் சார் எனக்கு. சரி, பேக் பெயின்னா வந்து லெஃப்ட் சைடா ரைட் சைடா சென்டரா? சென்டர் தான் சார். சென்டர். ஓகே, நீங்க டிவி பார்க்காம போன்ல மட்டும் பேசுங்க. ஓகே சார். சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. பேக் பெயின் ஜவ்வு வீங்குது சார். சரி, மேலே உங்களுக்கு மேல் ஷோல்டரா இல்லை கீழ் பகுதியா நடு பகுதியா? கீழ் பகுதி பட்டைக்கு மேலே சார். ஓகே டாக்டர் சொல்லுங்க. எவ்வளவு நாளா சார் வலி இருக்கு? வலி இதோட 4 மாசமா இருக்கு சார். டாக்டர் பார்த்தா இப்போ லைட்டா வலி குறைஞ்சிருக்கு சார். இல்ல சார், என்ன ஒர்க் பண்றீங்க, என்ன வேலை பாக்குறீங்க நீங்க? டெப்போல வேலை செய்யறேன் சார், கவர்மெண்ட் டெப்போல. எதனா ரொம்ப நேரம் நிக்கிற மாதிரி இருக்குமா, இல்லைன்னா எதனா வெயிட் தூக்குற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி எதனா இருக்குமா? வெயிட் தூக்குற மாதிரி பெயின் இருக்கு சார். ஓகே ஓகே. முன்னாடி கிட்னில கல் எதனா வந்திருக்குங்களா? இல்ல சார், அதனால இல்ல சார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களா? வலி எப்படி விட்டு விட்டு வலிக்குதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி விட்டு விட்டு வலிக்குதா சார்? இதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சப்போஸ் அந்த பேக் பெயின்ல நீங்க எந்த சைடுல கரெக்டா அந்த வெட்டெக்ஸ் மேல் ரீஜன்ல சொல்றீங்க இல்லையா, 2 பக்கமும் இருக்கலாம், நடுவுல இருக்குங்களா உங்களுக்கு வலி? L5 சார், L5 L4 சார். அங்கதான் வலி இருக்கு உங்களுக்கு. சோ ஏற்கனவே நீங்க ஸ்கேன் எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஸ்கேன் எல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் சார். எம்ஆர்ஐ எடுத்தீங்களா? எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தேன். அதுல என்ன சொன்னாங்க உங்களுக்கு? ஜவ் வீக்கன்னா சார், ஜவ் வீக்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவங்க பண்ணாங்க சார். ஓகே. ஒன்றும் வலிக்குது சார். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார். ஆனால் இன்னும் லைட்டாக வலி இருக்கு சார். பெயின் லைட் எப்பயாச்சும் பெயின் வந்துட்டு சார். ஓகே ஓகே. எக்ஸசைஸ்லாம் நார்மலா பண்றீங்களா? டெய்லி வாக்கிங் போறீங்களா? அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா? உடற்பயிற்சி எல்லாம் பண்றீங்களா? அதான் பண்றோம் சார். பண்றீங்களா? நீங்க அது கொஞ்சம் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆர்த்தோபெடிஷனை கன்சல்ட் பண்ணி ஒரு பிசியோதெரப்பி பண்ணுங்க. பண்ணிட்டு அதுக்கான தேவையான ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்றும் இல்லை, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவா இருக்கீங்களோ அவளுக்கு எவ்வளோ உங்களுக்கு சீக்கிரமா அந்த இது சரியாகும். ரெண்டாவது சப்போஸ் உங்களுக்கு அதுல என்ன உங்களுக்கு அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு கிளியரா தெரியல. அது வந்து எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பார்த்தா தான் நம்ம கிளியரா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால சொல்ல முடியும் பெருசா. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் எக்ஸசைஸ், உடல் வந்து கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி கொஞ்சம் போங்க. ஓகேங்களா? வெயிட் அதிகமா தூக்காதீங்க. ஓகேங்க. பிசியோதெரப்பி எதுவும் கன்சல்ட் பண்ணணும் அவர்? ஆமா, கண்டிப்பா ஒரு ஆர்த்தோபெடிஷன் பார்த்துட்டு அவங்க ஒரு பிசியோதெரப்பி எடுக்கிறது நல்லது. ராகுல், நீங்க பிசியோதெரப்பி போயிட்டு வந்தீங்களா? போனேன் சார். அவங்க எக்ஸசைஸ் சொல்லி சொன்னாங்க சார். அதை ரெகுலரா பண்றீங்களா? ஆமா சார், பண்ணிருக்காங்க சார். சரி, ஓகே. அது கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கங்க. அதை வேற ஃபுட்டில் எதுவும் எக்ஸ்ட்ரா அதை எடுக்கணுமா அவர்? இல்ல, ஃபுட்டில் இது நம்ம எதுவும் பண்ண முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸசைஸ் பண்றோமோ அது கொஞ்சம் வெயிட் அதிகமா தூக்காம இருக்கலாம், பைக் அதிகமா ஓட்டாம இருக்கணும், ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. ஸோ ரொம்ப நேரம் நம்ம நிக்க கூடாது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு வெயிட் ஒரு சில பேர் 7 மணி நேரம் 8 மணி நேரம் இப்போ கண்டக்டரா இருக்காங்க, அந்த இது பண்றாங்கன்னா அவங்க வெயிட் சப்போஸ் எதனா ஒரு டிராவல் பண்றாங்க, ஏஜென்சில இருக்காங்க, பைக்லயே ஓடிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே ராகுல், டாக்டர் சொன்னா கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டுக்கணும் சார். ஓகே, தொடர்ந்து பயிற்சி எடுங்க, அந்த வலிக்கு உண்டான தீர்வு கண்டிப்பா வரும்.
ஓகேண்ணா. நன்றி நன்றி ராகுல், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அழைத்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 1/2 மணி நேரம் எப்படி போச்சு கண்டிப்பா. லாஸ்ட் வீக் வந்து இந்த என்டிசி, அதாவது ரோடு ஆக்சிடென்ட் பற்றி நான் ஒரு கேள்வி முன் வச்சேன். இப்போ அடுத்தது இன்னொரு ஒரு கேள்வி முன் வைக்கிறேன். அதற்கு வந்து எனக்கு அடுத்த வாரம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த சின்ன குழந்தைகள் வந்து பார்க்கும்போது திடீர்னு வந்து பட்டன் இல்லை பேட்ரி இதெல்லாம் வந்து முழுங்கிடுறாங்க. ஸோ அப்படி முழுங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஏன்னா குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், அதுக்கு சொல்ல தெரியாது. 1 to 3 வயது குழந்தைகளுக்கு சொல்ல தெரியாது. நம்ம ஏதோ செரிமானம் ப்ராப்ளம் தான் நம்ம நினச்சிட்டே இருப்போம். அந்த குழந்தையோட ஆக்ஷன்ஸ் அடுத்து போக போக வேற மாதிரி இருக்கும். அப்புறம் மோஷன் வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஜென்ரலாக இந்த மாதிரி குழந்தைகள் கத்தும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? அது பட்டனோ இல்லை பேட்டரியோ அது முழுங்கிட்டா அது நமக்கு தெரிஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு நெக்ஸ்ட் வீக் நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது எல்லாருக்கும் தெரியணும். அதனால அவேர்னஸாக இருக்கணும். எஸ், அதனால நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வாரமும் சனிக்கிழமை நேயர்கள் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பாருங்க. இந்த கேள்விக்கு உண்டான பதில் அந்த நிகழ்ச்சியினுடைய ஓப்பனிங்கில் வந்துடும். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கேட்டு அதற்கு பதிலளித்த டாக்டர் ருத்ரா ஈஷாந்த் அவர்களுக்கு ராஜ்சத்தின் சார்பாக ரொம்ப நன்றி, வாழ்த்துக்களை வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.